ஞாயிற்றுக்கிழமை காலையில் எல்லாரும் தூங்கி எழுந்திரிச்சோடனே தம்பி ஃபேமிலிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டாங்க. ஊருக்கு போகிறதுக்கு மொதல் நாள் வரலையுமே ஜெய்குட்டி நானும் ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். திடீர்னு என்ன நினச்சானோ தெரியல, காலையில் எல்லாம் ஊர் கிளம்பிட்டு இருக்கும்போது நான் ஊருக்கு வரல, அம்மா வரும்போதே வரேன் அப்படின்னு சொல்லிட்டான். எவ்வளவோ பிடிவாதமாக தம்பியும் தம்பி ஒய்ஃபும் கூப்பிட்டு பார்த்துறாங்க. ஜெய்குட்டி அதே பிடிவாதத்தோடு இருந்துட்டான், அம்மா ஊருக்கு வரும்போதே நானும் வந்துடுறேன் அப்படின்னு. குட்டிமாவும் ஜெய்குட்டி அடிக்கடி சண்டை பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஜெய்குட்டி போய் ஒரு 2 வாரம் ஊரில் போய் இருந்துட்டு தான் வர சொன்னேன். அவன் தான் போக மாட்டேன்னு சொல்லிட்டான். எனக்கு வந்து 2 நாளாக கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லைங்க. அதனால தான் என்னுடைய கணவர் வந்து துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்ருக்காரு. அப்புறம் வீட்டுக்கு வந்த கெஸ்ட் எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இருந்தாலும் உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே என்னுடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் அவரும் சேர்ந்து வாங்கிட்டு வந்துட்டாரு. சண்டே தான், இருந்தாலும் நான்வெஜ் எதுவும் சமைக்கல. சரின்ட்டு குழந்தைங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல் மீன் பொரிச்சது வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. என்னதான் கூடையாக வந்து பழங்கள் வச்சுருந்தாலும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நொறுக்கு தீனி தான் பிடிக்குது. அடிக்கிற வெயிலுக்கு குழந்தைங்கள நம்ம அடித்து மிரட்டியாவது இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அந்த டைம் சாப்பிட வச்சிடணுங்க.